ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹோட்டல் மேனேஜரையும் வெயிட்டரையும் கூட்டிட்டு நம்ம கார்த்தி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்கே போயிட்டு ஸ்வாதி இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க ரேவதி. கார்த்திக் வந்து போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் நிரூபிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நகையை எடுக்கவே இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் இந்த மேனேஜரும் இந்த வெயிட்டரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல, அதை கேட்டு வெயிட்டர் வந்து அழுக ஆரம்பிச்சிடறாரு. சார் சார், நான் காசுக்காக இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க, என்னோட மேனேஜர் சொல்றத நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட போலீஸ் வந்து, நல்ல வேலைப்பா, கடைசி நேரத்துல வந்து நீங்க உண்மையை நிரூபிச்சிங்க, இல்லைனா நான் இந்த பொண்ணு மேல கேஸை போட்டு வச்சிருப்பேன், கடைசியில எல்லா பழியும் ஏன் மேல தான் வந்திருக்கும், உனக்கு ரொம்பவே நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் மேனேஜரையும் அந்த வெயிட்டரையும் செம்மையா போட்டு வெளுத்து வாங்குறாரு போலீஸ். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்வாதியை கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஸ்வாதி வந்து புலம்பிக்கிட்டே வராங்க. இல்லம்மாம்மா, என்னோட நேம் எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பாடி முடிச்சிருப்பாங்க, இந்நேரம் அந்த காம்படிஷனே முடிஞ்சிருக்கும், இப்ப போய் நான் என்ன பண்றது, அவ்வளவுதான் போச்சு, எப்படியாவது பாடி பெரிய ஆள் ஆகலான்னு பார்த்தேன், ஆனா எல்லாமே இப்படி ஒரே நேரத்துல சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி வந்து அந்த இடத்துல அழுகுறாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாங்க, இந்த பார் ஸ்வேதா, நீ ஒரு விஷயத்த வின் பண்ண போறனா அதுக்கு இந்த மாதிரி நிறைய தடங்கள் வரதான் செய்யும், அதை எல்லாத்தையுமே மீறி நம்ம சாதிச்சு காட்டணும், உன்னால பாட முடியும், வா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு நம்ம போட்டியில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதிக்கு தைரியம் சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஸ்வாதியை பார்த்து அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க, ஏமா இவ்வளவு லேட்டா வரீங்க, உங்களோட நேமே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே கார்த்திக் வந்து அவங்கள பத்தின விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்போ அவரும் சரி நீங்க பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதியை பாட வைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்வாதிக்கு படப்படம் இருக்கிறனால அவங்களால பாடவே முடியல, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக் சொன்னதை தான் யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம சாதிக்கணும்னு நினைச்சோம்னா பல தடைகள் வரும், அதே மீறி நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொன்னதை நினைச்சு பார்த்து அந்த இடத்துல பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. சுவாதி பாடுறத பார்த்து நம்ம கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ சுவாதியோட ஆசையை நிறைவேற்றிட்டாலே எனக்கு போதும், அவ பெரிய பாடகி ஆகணும்னு ஆசைப்படுறா, அவ மனசுபடி அவ பெரிய பாடகி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட ரேவதி சொல்றாங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, நீ கவலைப்படாத ரேவதி, சுவாதி ஆசைப்படுற மாதிரி கண்டிப்பா அவ பெரிய ஆள் ஆவா, நீ அதை பார்க்க தான் போற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ரேவதி வந்து கார்த்தியை ஒரு மாதிரி பாக்குறாங்க. உன்கிட்ட பிடிச்சதே இந்த தன்னம்பிக்கை தான் கார்த்திக், அதனாலதான் நான் உன்னை வந்து ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், ஆனா என்ன, என்னோட காதலை உன்கிட்ட சொல்லதான் எனக்கு நேரமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து மனசுக்குள்ளே கார்த்தியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா நம்ம சுவாதி வெற்றிகரமா பாடி முடிச்சிடுறாங்க. காம்படிஷனும் முடிஞ்சிருது. ஃபைனலா யாரு வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அதுல நம்ம சுவாதி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இதை கேட்டதுமே கார்த்தி ரேவதி ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஆனா சுவாதிக்கு அங்க எதிரிங்களா இருந்தாங்களா, அவங்களாம் ரொம்பவே கடுப்புல இருக்காங்க. சா, இவ மேல திருட்டு பள்ளிய போட்டு ஜெயில வைக்கலான்னு பார்த்தா இவ எப்படி தப்பிச்சு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்கலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சுவாதியும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கப்பை வாங்கிட்டு கார்த்திகிட்ட காட்டுறாங்க. கார்த்திகிட்ட சொல்றாங்க, நீங்க மட்டும் எனக்கு நம்பிக்கை கொடுக்கலன்னா கண்டிப்பா நான் பாடி இருக்கவே முடியாது, உங்களுக்கு தான் மாமா நான் ரொம்ப நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு நன்றி சொல்றாங்க. ஒரு வழியா சுவாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கார்த்திக் தான் பெரிய அப்பா வரப்போகுது. ஏன்னா வீட்டுக்கு போனோடனே சாமுண்டேஸ்வரி என்ன ருத்த தாண்டவம் ஆட போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம சந்திரகலா வந்து கார்த்திக் பத்தின விஷயம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஆதாரத்தோட கார்த்திக் தான் பரமேஸ்வரியோட பேரா அப்படிங்கிற உண்மையை சாமுண்டேஸ்வரி கிட்ட நிரூபிக்க போறாங்க. கார்த்திக் பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா சாமுண்டேஸ்வரி எப்படியெல்லாம் ருத்ர தாண்டவம் ஆட போறாங்கன்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த தடவை கார்த்திக் வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சந்திரகலா ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கார்த்தியோட நிலைமை என்ன ஆகுதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.